இனிய மாலை வணக்கம். என்னது இது நோம்பிக்கிட்டு இருக்காங்க, பிளாஸ்டிக் முறத்தில் நோம்புறாங்கன்னு கேட்காதீங்க. கையில் வந்து நாங்கள் இருந்த முறத்தெல்லாம் மொழுகி போட்டு வச்சுருக்குறோம். அதனால பிளாஸ்டிக் முறத்தில் அக்கா பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேழ்வரகை கடையிலேருந்து வாங்கிட்டு போய் அப்படியே மிஷினில் மாவு மிஷினில் கொடுத்து அரைக்கலாமா, கேழ்வரகை கழுவி காய வச்சு அரைக்கணுமா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, கேழ்வரகாக இருக்கட்டும், எந்த தானியமாக இருக்கட்டும், அதாவது சோளம், வெள்ளைச்சோளம், கம்பு, கேழ்வரகு, எள், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கதிரை அறுத்து கொண்டு வந்து ரோட்டு மேலே போட்டு காய வச்சு வண்டி அது மேலே ஏறும்போது அந்த தானியங்கள் அதுலேருந்து பிரிந்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி போடுவாங்க. அப்படி போடும்போது ரோட்டில் இருக்கக்கூடிய கற்களும் வரும். ஆனால் நம்ம விவசாயி ரொம்ப நல்லவங்கங்க. அவங்க அதை எடுத்து புடச்சி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கல்லெல்லாம் அப்புறப்படுத்திய பிறகு தான் அது நமக்கு கடைக்கே வரும். இப்போது நாம் கொஞ்சமாவது வேலை செய்யணும் இல்லைங்களா? விவசாயி வந்து வருடம் முழுக்க வேலை செஞ்சு நமக்கு வந்து நம்ம நல்ல பொருட்களை கொடுக்கும்போது நாம் கொஞ்சம் வேலை செய்யணும். அதுதான் இந்த கொழிக்கிறதுங்கிறது வந்து கல்லை வந்து அதுலேருந்து எடுப்பாங்க. இப்போ கல் எடுக்கிறாங்க பாருங்கள், காணிக்க மக்கா. அதுக்கப்புறம் வந்து இது எடுத்தால் மட்டும் பத்தாதுங்க, கொழிச்சு முடித்த பிறகு நான் சொன்னேன் இல்லையா, ரோடுலெல்லாம் கீழே போடும்போது இந்த அழுக்குகள் ஏறும், தூசிகள் வந்து தானியத்தின் மேலே படியும். அதை எப்படி நாம் நீக்கிறது அப்படின்னா, நல்லா 3 முறையாவது நம்ம வந்து கேழ்வரகை கழுவி காய வச்ச பிறகு தான் நாம் அரைக்கணும். நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்த பிறகு கண்டிப்பாக கேழ்வரகை நீங்கள் வீட்டில் தான் வாங்கி கழுவி காய வச்சு பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, கல்லை வந்து எனக்கு இது மாதிரி கொழிச்சு எடுக்க தெரியாது அப்படின்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் போட்டிருப்பேன் நான் எப்படி கல்லை வந்து அரிச்சு எடுக்கிறதுன்னு. இந்த வீடியோவில் எப்படி கொழிக்கிறது, எப்படி அதை கழுவுறதுன்னு. கழுவும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழுக்கு வந்து நம்மளுடைய கேழ்வரகுல இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ கரையேல்னு வருது இந்த தண்ணி. இந்த தண்ணியை வந்து 3 முறை கழுவணும். அதாவது இது முதல் தண்ணி, அதுக்கப்புறம் 2வது தண்ணி, 3வது தண்ணி எல்லாம் நல்லா கழுவி சுத்தப்படுத்திய பிறகு அதற்கப்புறம் தான் நம்ம வந்து கேழ்வரகை வந்து காய வைக்கணும். துணியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரவை மில்லுக்கு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து நமக்கு தேவைப்படும் கேழ்வரகு அடை, தோசை, களி, புட்டு அப்படின்னு எல்லா விதமும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது 2வது தண்ணி. அடுத்த தண்ணியும் நம்ம அலசும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோவுக்கு அப்புறம்